ஆண்களுக்கான பைக்கர் ஷாம்பு. ஸ்டாப் அட் நதிங். சக்தி சார் கிட்ட கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன், என்ன சார் பயங்கரம் ஃபேன்ஸ் இருக்காங்க அவருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 மில்லியன் 2 மில்லியன்லாம் நம்ம ட்ரெய்லர் வியூஸ் ஆகுனா அது மாச கணக்காகும். விஜய் போட்டு அது 2 நாள்ல 1 மில்லியன் 2 மில்லியன் வியூஸ் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நானே என்ன சொல்ல போறேன் ஹாய் ஆண்டி அப்படின்றாப்ல. நான் கதை கேட்கும்போது கூட சரி ஏதோ பயங்கரம் ஜாலியாக இருக்க போது போல. திருப்பி இன்டர்வல் பிளாக்ல பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. என்னப்பா நீ நான் த்ரில்லரே பண்ணக்கூடாதுன்னு வந்து உட்காந்துருக்கேன், நீ திருப்பி இப்படி ஒரு கதையை சொல்லிட்ட. இப்படிதான்ப்பா எல்லாம் ஒரு இன்டர்வல் பிளாக் இப்படி சொல்லி செகண்ட் ஹாஃப் பயங்கரமா சொல்லி என்னை திருப்பி இதுலயே உட்கார வச்சிடுறீங்க. என் பையன் வந்து ஆக்சுவலாக டி பிளாக் வந்து ஆல்ரெடி 2 தடவை விஜய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போதே பார்த்துட்டாப்புல. நான் ஒரு நாள் நாங்கள் ஒரு ஸ்டூடியோவில் போய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலிலாம் கூப்பிட்டுட்டு ஒரு 5-6 பேர் எக்ஸ்ட்ராவாக உட்காந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்தது என்ன சீன் வரும்னு என் பையனுக்கு தெரியும். டக்குன்னு எந்திரிச்சு யாரும் பயப்படாதீங்க இந்த சீன்லாம் டக்குன்னு என் மடியில் வந்து உட்காந்து பார்ப்பல. அப்புறம் எக்ஸாம் அப்போல்லாம் போயிட்டு வந்துடுவேன். பட் சைலண்ட்லாம் கிடையாது. நீங்கள் காலேஜில் எப்படி இருந்தீங்களோ என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஹலோ இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே நம்ம ஒரு படத்துக்கு போகிறோன்னா என்ன பண்ணுவோம், படம் பார்த்துட்டு இருந்தவங்க எப்படி இருக்குது படம், நான் கொடுக்குற 150 ரூபாய்க்கு கொடுத்தா இல்லை ஓடிடியில் வந்தால் பார்த்துக்கலாமா, 1008 கேள்வி கேட்டு ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு போவோம். பட் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்பி ஒருத்தர் படத்துக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஐகானிக் ஹீரோவாக இருப்பார். ஆனால் வளர்ந்துட்டு வர ஹீரோ படத்துக்கும் அப்படி போகிறோம் அப்படின்னா டவுட்டே கிடையாது, ஒரு ப்ராமிசிங்கான ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஸ்கிரிப்ட் சூஸிங்கில் வேறு லெவலில் இருக்கும். நம்ம அருள்நிதி என்ன தான் நம்ம கூட இருக்காரு டி பிளாக் பட ப்ரொமோஷனுக்காக. வாங்க பேசுவோம். ஹலோ, எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? அருள்நிதி அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு படத்துலேருந்து பார்க்குறோம் இப்போ வரைக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ், அதாவது இந்த குறிப்பிட்ட ஏஜ் கேட்டகரின்னு இல்லாமல் இப்போ எங்கள் அப்பாவுமே உங்கள் படங்கள் எல்லாமே விரும்பி பார்ப்பார். ஓகே, இது வந்து ஒரு ப்ராமிசிங்கான ஒரு படமாக இருக்கும் உங்களோட படம் அப்படின்னு எல்லாருமே மாற்றி இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஃபீல்? சந்தோஷமாக இருக்குது. அதுதான் அடுத்தடுத்தது என்னை கரெக்டான படங்களை செலக்ட் பண்ண வைக்கிது. பொறுப்பு அதிகமாகுது, பயமும் இருக்குது. ஸோ இன்னும் நல்ல கதையுள்ள படங்கள் பண்ணால் தான் நமக்கு இந்த இடம் நிரந்தரம்ன்றது அப்பப்போ என்னையும் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஓகேண்ணா. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நடிக்கிற படம் எல்லாமே த்ரில்லிங் படம் சொல்லி மட்டும் மாற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது அதுவாக அமையுதா இல்லை வந்து உங்களை பார்த்தோன்னே அவங்களுக்குலாம் த்ரில்லிங் தான் எழுதணும் தோணுதான்னு தெரில. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுவாக தான் அமையுது. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தாலே அப்படி தான் தோணுதுன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே இன்னொரு இன்டர்வியூலாம் சொல்லியிருந்தேன். வேறு ஒரு இதில் எழுதியிருந்தாங்க, த்ரில்லர் குதிரைன்னு போட்டு என் பேரை போட்டிருந்தாங்க. அது நம்ம த்ரில்லர் பண்ணால் கூட முடிஞ்ச அளவுக்கு த்ரில்லர்லேயே அந்த கான்செப்டை மாற்றி பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும். த்ரில்லராக இருந்தாலும் எல்லா த்ரில்லரும் ஒரே மாதிரி த்ரில்லர்னும் போது உங்களுக்கு யார் இதை பண்ணான்ற ஒரு கேள்வி எல்லாத்துலேயும் காமன் தான். பட் அதை சுற்றி நடக்கிற விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக மற்ற கதையில் இருக்கிறதுனால அது ஒன்றும் பெருசாக பாதிக்கலைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ K13 த்ரில்லர் தான், 20,000 கண்களும் த்ரில்லர் தான். இப்போ டிமாண்டி பார்த்தீங்கன்னா அது ஹாரரில் இருக்கும். 6வது சினம் த்ரில்லர் தான். பட் K13, 6வது சினம், 20,000 கண்கள், அப்புறம் நம்ம டி பிளாக், இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு அந்த கதைக்களம் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கேள்வி ஒன்றா இருந்தாலும் அதில் நடக்கிற விஷயங்கள் வேறு த்ரில்லர்லேயே வேறு ஆமாம். இதுக்கு அப்படி இந்த மாதிரி ஒரு த்ரில்லர்லேயே வேறு ஜேர்னர் அப்படின்னா அதை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கணும், ஸ்டடி பண்ணியிருக்கணும். ஏன்னா வந்து நம்ம படமாக பார்க்கும்போது அது ஓகே இது வேறு மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு கதையை கேட்கும் போது வந்து இதோட ரெசம்பிளன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன டவுட்ஸ் இல்லை கன்ஃபியூஷன் வர மாதிரி இருக்குல்ல. ஸோ நீங்கள் ஸ்டோரி கேட்கும்போது என்ன மாதிரி நீங்கள் இல்லை நான் விஷுவலாக யோசிச்சு இது பண்ணுவீங்களா? கண்டிப்பாக விஷுவலாக யோசிக்கும் போது நமக்கு இப்போ கதைலாம் நம்ம கேட்கும் போது அட்லீஸ்ட் ஒரு 2-3 வாட்டி கேட்க வேண்டியது வரும். ஏன்னா சில நேரங்கள் நம்ம விஷுவலாக யோசிக்கும் போது நம்மளோட கேரக்டரே ஃபுல்லாக விஷுவலாக யோசிச்சுட்டு போயிடுவோம், ஏன்னா நம்ம அதில் பண்ணுறனால. ஸோ அந்த மாதிரி அதுலேயே யோசிச்சுட்டு போகும்போது என்ன பண்ணுவேன், திருப்பி நரேஷன் கேட்டு டோட்டல் படமாக நம்ம இல்லாமல் ஒரு ஆடியன்ஸாக அங்கே இருந்து அந்த படத்தை மைண்டுக்குள்ளே ஓட்டி பார்க்கும்போது அது வந்து பெரும்பாலும் நான் சொன்ன மாதிரி தான், ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன அந்த 3 படங்களில் வேறு விஷயங்கள் இருக்கும். எதுவுமே இப்போ டி பிளாக்லேயே த்ரில்லராக இருந்தாலும் மற்ற என் த்ரில்லர் படத்தில் இருக்கிற சாயல் எதுவும் இதில் இருக்காது. ஸோ கம்மிங் டு டி பிளாக், இது வந்து டேரக்டர் ஒரு சிலர் வந்து புதுசாக வரும்போது வந்து டக்குன்னு நம்ம நம்பிடும். ஓகே, இவங்க வந்து பிரசாந்த் டேரக்டராக இருந்தாலும் பரவாயில்ல, இவங்ககிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க அப்படின்லாம் இருக்கும். பட் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, விஜயை பற்றி சொல்லணும்னா நிறையா காமெடி வீடியோஸ், கான்செப்ட் வீடியோஸ்ன்னு சொல்லி நிறைய எடுத்து
ஸோ இண்டிபெண்ட்டாக வந்து நல்லா ஹிட் கொடுத்த ஒருத்தர். ஸோ இவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லும்போது உங்ககிட்ட காமெடி வீடியோவில் எடுப்பான் எப்படி அப்படிதான் டவுட் இருந்துச்சா? அப்படிதான் நான் நினச்சேன். அவர் இயல்பாகவே அவர் கேரக்டர் வந்து எந்த விஷயங்கள் நடந்தாலும் அதை ஜாலியாக எடுத்துக்கிற ஒரு ஆள், சிரிச்ச முகமாகவே இருப்பாப்புல. ஹியூமர் அவர் யூடியூப்பில் அவரோட எல்லா வீடியோஸுமே வந்துட்டு இப்போ அவர் ஏதாவது ஒரு சமூகத்துக்கு ஏற்ற விஷயம் ஒன்று சொல்ல வராருன்னா கூட அதை கூட ஹியூமரில் தான் சொல்லுவாப்புல. எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும், அது இதாகணுன்றதுக்காக அதையும் ஒரு ஹியூமர் டோனில் தான் சொல்லுவாப்புல. எந்த விஷயமா இருந்தாலும் அதை போய் ரீச் ஆகிறது அது ஒரு காமெடி இதுலேயே சொல்லுவாப்புல. நான் கதை கேட்கும்போது கூட சரி ஏதோ பயங்கரம் ஜாலியாக இருக்க போகுது போல், ஏதோ நானுமே வந்து சரி நம்ம தொடர்ந்து த்ரில்லர் பண்ணிட்டோம் ஜாலியாக இருக்குன்னு பார்த்தா திருப்பி இன்டர்வல் பிளாக்ல பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. என்னப்பா நீ நான் த்ரில்லரே பண்ணக்கூடாதுன்னு வந்து உட்காந்துருக்கேன், நீ திருப்பி இப்படி ஒரு கதையை சொல்லிட்ட, இப்படி தான்ப்பா எல்லாம் ஒரு இன்டர்வல் பிளாக் இப்படி சொல்லி செகண்ட் ஹாஃபை பயங்கரமாக சொல்லி என்னை திருப்பி இதுலேயே உட்கார வச்சிடுறீங்க அப்படின்னா இவர்கிட்ட நான் கண்டிப்பாக இந்த கதை எக்ஸ்பெக்டே பண்ணல. கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கும் இது ஒரு ட்ரெய்லர் பார்க்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வர கமெண்ட்ஸ் எல்லாமே அவரை என்ன இவர் இப்படி பயங்கரமாக எடுத்திருக்காரு, செம்மையாக இருக்குது, இவர்கிட்டேருந்து நாங்கள் இதை எதிர்பார்க்கல. ஒரு புது டைரக்டர் பொதுவாகவே பண்ணும்போது அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களோட ரீச் வெளியில் நமக்கு தெரியும். முதல் படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க, எல்லாரும் தேட ஆரம்பிப்பாங்க. இவர் ஆல்ரெடி நல்ல ஃபேமஸாக இருக்கார். பொதுவாகவே என் படம் டீசரு ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் ஆனதை விட ரிலீஸ் ஆகி இருக்கிற ரீச்சை விட இதுக்கு ஒரு படி அதிகமாக இருந்ததுக்கு கண்டிப்பாக விஜய் தாங்க. ஏன்னா விஜயோட பாப்புலாரிட்டியில் நான் சக்தி சார் கிட்ட கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன், என்ன சார் பயங்கரம் ஃபேன்ஸ் இருக்காங்க அவருக்கு, நமக்கு 2-3 நாள் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 மில்லியன் 2 மில்லியன்லாம் நம்ம ட்ரெய்லர் வியூஸ் ஆகுனா அது மாதக்கணக்காகும். விஜய் போட்டு அது 2 நாளில் 1 மில்லியன் 2 மில்லியன் வியூஸ் ஆயிடுச்சு. அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குது அவர் மேலே. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நானே என்ன சொல்ல போகிறேன் ஹாய் ஆண்டி அப்படின்றவாப்பில் சிரிப்பு வந்துருச்சு நமக்கு. பட் ஆனால் அந்த டைலாக் அவரோடது ஆல்ரெடி அவரோட ட்ரேட்மார்க் டைலாக்ன்றது அதுக்கப்புறம் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்தா தான் நமக்கு அது தெரியுது. ஓகே, ஸோ இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக காமெடி சீன்ஸ் வந்துருக்கும். நீங்கள் வந்து மேக்ஸிமம் காமெடி சீன்ஸ் அவ்வளோவா எப்படி சொல்கிறது இது வரைக்கும் நாங்கள் ஸ்க்ரீனில் பெருசாக பார்த்தது கிடையாது, கொஞ்சம் அங்கங்கே பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து அந்த காமெடி பண்ணும்போது என்ன மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டி இருந்திருக்கும்ல? இதுக்கு முன்னாடி ஹாரர்னா அது ஒரு மாதிரியாகவே இருக்கும், த்ரில்லர்னா ஒரு மாதிரியாக. ஆமாம், என் படங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே காமெடி வந்தால் கூட அது சிச்சுவேஷனல் காமெடியாக இருக்கும். இப்போ மௌனகுருவிலேயே சிச்சுவேஷன் சீரியஸாக இருக்கும், கழுத்து வலிக்குது இப்படி வாங்க அப்படின்னு அது ஹியூமராக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். களத்தில் சந்திப்பதில் இது மாதிரி செட்டில்டாக இருக்கும். மற்றவங்க காமெடி பண்ணால் கூட என்னோட ட்ராக்கு அந்த செட்டில்டாகவே இவன் சொல்கிற அந்த சிச்சுவேஷன் நமக்கு ஹியூமராக தெரியும். இதில் வந்து அது எப்படி சொல்லணும்னா இப்போ கதிர் இருக்கார், நம்ம கதிர் விஜய் இவங்க 2 பேருமே வந்து ஷார்ட்டுக்கு முன்னாடியே அன்றைக்கி நான் ஷூட்டிங் வந்தாலும் அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க, டேய் அண்ணன் வந்து இன்றைக்கி ஜாலியாக வச்சுக்கிறோம், இன்றைக்கி நம்ம சீரியஸான சீன் எடுக்கிறோம், கதிர் நீ ஏதாவது கவுட்ரு கொடுத்துக்கிட்டே இரு, அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டே இரு, அவரை ஜாலியாகவே நான் ஏதாவது ரொம்ப பண்ணேன்னா நான் திட்டி விட்ருவாரு, நீ போய் சொல்லுனாப்புல. அவன் அதே மாதிரி கதிர் வந்து பயங்கரம் க்ளோஸ் ஆகி கதிர் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாப்புல, சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அதே வைப்பில் டக்குன்னு டேக் போகும்போது இதில் காலேஜ் சீக்வன்சஸ்லாம் சில நான் பேசுகிற விதங்கள் நானே இது வரைக்கும் இந்த படத்துலையும் ட்ரை பண்ணது கிடையாது. எனக்கு அவர் கதை சொல்லும் போது கூட நான் யோசித்தேன், இதெல்லாம் நான் எனக்கு செட் ஆகுமா விஜய், ரொம்ப நல்லா ஃப்ரீயாக பண்ண வேண்டியதாக இருக்கே, இது நமக்கு செட் ஆகுமா அப்படின்னும் போது இதில் ஒரு பஜ்ஜி எபிசோட்லாம் படத்தில் ஒன்று வரும். அந்த 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 சீக்வன்ஸ்லாம் சொல்லும் போதே எனக்கே ஒரு ஐயோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணிடுவோமா. இப்போ அந்த இடத்துல என்னால் விஜய்யும் நம்ம டைரக்டர் விஜய்யும் கதிரையும் யோசித்து பார்க்கும்போது எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது விஷுவலாகவே. இப்போ நான் பண்ணும்போது எனக்கு ஐயோ இது எப்படி நான் பண்ண போகிறேன்னும் போது அந்த இடத்துல என்ன அதை கம்ஃபர்ட் ஆக்கி இவங்க 2 பேரும் அதில் கதிருக்கும் விஜய்க்கும் அது பெரிய பங்கு இருக்குது. அது அப்படியே ஜாலியாகவே நம்மளை பேசி அந்த சீக்வன்ஸை பண்ண வச்சு, அதே மாதிரி அவங்க ஹீரோயின் அவந்திகாவும் வந்து அவங்களும் அதை ரிஹர்சல் பண்ணும் போதெல்லாம் எல்லோரும் அது இது தானே கோஆர்டினேஷனாக அது அமைஞ்சிருச்சு, அது நல்லா வந்துருச்சு. அது கண்டிப்பாக வழக்கமாக என்னோட இது இருக்கிறதோட இதில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஒரு ஸ்டிஃப்னஸும் ஒரு கொஞ்சம் ஸ்டிஃப்னஸும் கொஞ்சம் செட்டில்டாகவே இருக்கும். இதில் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கொஞ்சம் கலகலன்னு ஒரு ஃபஸ்ட் இயர் பையன் எப்படி ஜாலியாக இருப்போம்னு அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணிடுவோம். ஸோ காலேஜ் பையனா வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு உண்மையான காலேஜ் பையன் கேரக்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது? இல்லாட்டினா காலேஜ் பையன் இல்லை, நான் மௌனகுருவில் பண்ணேன், அது 2011. அப்போ என் ஏஜும் அதுக்கு மேட்ச் ஆயிடுச்சு.
இப்போது கொஞ்சம் நடுவில் டைரிலாம் போலீஸ் ஸ்கிரிப்ட்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லுக் வைஸாக அப்பியரன்ஸ் வைஸாகவே நம்ம பிலீவபிள் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு 8 to 10 kilos குறைச்சிருப்பேன். ஒரு 2 months 3 months நல்லா ஒர்க் அவுட்ன்றது நம்ம ரெகுலராக பண்ணி தான் ஆனோம். பட் அந்த டைம் டயட்லாம் இருந்து ரொம்ப விகரஸாக பண்ணி ஓரளவுக்கு ஒல்லியாக ட்ரை பண்ணியிருப்பேன் அதில். ஆமாம். நீங்கள் காலேஜ் படிக்கும்போது என்ன மாதிரி பண்ணிருப்பீங்க இந்த படத்தில் அந்த கேரக்டர் மாதிரியா இல்லை சேம் சைலண்ட் டைப்? நான் காலேஜுக்கு ரொம்ப இர்ரெகுலர். அப்புறம் எக்ஸாம் அப்போல்லாம் போயிட்டு வந்துடுவேன். பட் சைலண்ட்லாம் கிடையாது. நீங்கள் காலேஜில் எப்படி இருந்தீங்களோ என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, முடிஞ்சு எனக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த பேய் படங்கிற மாதிரி ஒரு மாதிரி ட்ரெய்லரில் போகுது. ஸோ ஒரு மாதிரி ஹாரர் மூவி, த்ரில்லர் மூவி, அப்படியே ஏதோ ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போகுது இல்லையா? இந்த மாதிரி படம்லாம் ஷூட் பண்ணும்போது எப்பயுமே சொல்லுவாங்க, இந்த மாதிரி உண்மையிலே ஏதாவது நடந்துச்சா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்? ஏன்னா காட்டுக்கு நடுவில் எடுத்திருக்கீங்கன்றீங்க. ஸோ ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லிங்காக ஏதாவது நடந்துச்சா ஷூட்டிங் டைமில்? ஷூட்டிங் டைமில் அப்படி ஒன்றும் இல்லை. எனக்கு இது மறுத்து போச்சு. இந்த இருட்டு, இந்த காணம், இந்த மறுத்து போச்சு. எனக்கு அந்த பயம்லாம் வராது. ஓ, அவர் அங்கே நிற்கிறாரா, ஓகே நிற்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கட்டும். அதை அந்த இடத்துக்கு இவங்க எல்லாமே வந்து அந்த இது என் பையன் வந்து ஆக்சுவலாக டி பிளாக் வந்து ஆல்ரெடி 2 தடவை விஜய் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரும்போதே பார்த்துட்டாப்புல. அதனால் அவர் திருப்பி நான் கம்ப்ளீட் ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆனோடனே என் பையனுக்கு வந்து அடுத்தது என்ன சீன் வரும்னு என் பையனுக்கு தெரியும். நான் ஒரு நாள் நாங்கள் ஒரு ஸ்டூடியோவில் போய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேமிலிலாம் கூப்பிட்டுட்டு ஒரு 5-6 பேர் எக்ஸ்ட்ராவாக உட்காந்து எங்கள் அக்கா எல்லாருமே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு எந்திரிச்சு சொல்லிடுவாப்புல, அடுத்த சீன் இதுதான் வரப்போகுது, யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு. ஏன்னா அதில் ஒரு 2-3 சீக்வன்ஸ் பயமாக இருக்கும். அது சவுண்ட் எஃபெக்ட்லாம் போட்டோன்னே பயமாக இருக்கும். டக்குன்னு எந்திரிச்சு யாரும் பயப்படாதீங்க, இந்த சீன்லாம் டக்குன்னு என் மடியில் வந்து உட்காந்துப்பாப்புல. அந்த சீன் முடிஞ்சிருச்சுன்னா தனியாக பேர் வாய்ப்பில்ல, திருப்பி அந்த சீன் ஒரு மாதிரி டெரராக ஆரம்பிக்க போதும் திருப்பி என்கிட்ட வந்து உட்காந்துருவாப்புல. அந்த இது அவர் கொஞ்சம் இது கண்டிப்பாக பசங்க, சின்ன பசங்க, பெரியவங்க எல்லாருக்குமே ஒரு பிடிக்கிறமா ஒரு படமாக தான். ஸோ இந்த படம் பார்க்க ஒரு ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஏன்னா வந்து இப்போலாம் நார்மலாக ஒரு படம் பார்க்கறதுனாலே நான் எதுக்காக இந்த படம் பார்க்கணும், என்ன இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லை, இது கண்டிப்பாக அவர் டைரக்டர் விஜய்க்கு அவருக்கே ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்குது. ஏன்னா அவருக்கு யூடியூப்லேயே நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நிறைய அவரை ஃபாலோ பண்ணுறவங்கன்றது அந்த காலேஜ் பசங்க நிறையா பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே கண்டிப்பாக இதை ஓரளவே எல்லா ஆடியன்ஸுமே ஒரு நல்ல த்ரில்லர் பார்த்த ஒரு ஃபீல் வரும். இவரோட ஆடியன்ஸு எல்லாம் ஷாக் ஆவாங்க. ஏன்னா ஜாலியாகவே எடுத்துகிட்டு இருக்காரு, இப்படி ஒன்று எடுத்துட்டாரு, அதை நல்லா மெச்சூர்டாகவும் எடுத்திருக்காரு. ஒரு ஃபஸ்ட்டு படம் ஃபீலே இருக்காது. அவர் ஏதோ நிறையா 4-5 படங்கள் எடுத்த மாதிரி தான் அந்த இது. ஸோ அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் எல்லாமே வந்து அது எனக்கு என்னன்னா, எனக்கு சினிமாட்டோகிராஃபர் மேலேயும் நல்ல கான்ஃபிடென்ஸ். எனக்கு அவர் எல்லா படமும் பண்ணனால எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிருச்சு. அவங்களுக்கும் எப்படின்னா அவங்க டீமாக இருக்கிறனால அவங்களுக்கு அவருக்கும் டேரக்டருக்கும் ஈஸியாக இருக்கும். அவங்க மொத்த டீமே வேலை செய்கிறாங்க. அவங்க எல்லாம் பழகணும், ஃப்ரெண்ட்ஸாக தான் ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கிறவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கோஆர்டினேஷன் இருந்துச்சு. படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து என்ன மாதிரியான படம்? ஏன்னா லாஸ்ட் டைம் நான் இன்டர்வியூ எடுக்கும்போது உங்ககிட்ட கேட்டேன், அப்போ நீங்கள் சொன்னீங்க இதுக்கடுத்து நான் த்ரில்லர் வந்து மேக்ஸிமம் பண்ண மாட்டேன், அடுத்து வித்தியாசமாக பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். இல்லை, அது அந்த செயின் நான் பிரேக் கொஞ்ச நாளைக்கு பண்ணுறேன். அது இதாகிடுச்சு. பட் அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் ஐ திங்க் எனக்கு இதுக்கப்புறம் இன்னும் 3 த்ரில்லர் இருக்குது முடிச்சதே. இன்னும் 3 இருக்குது. ஆமாம். இது டி பிளாக் தேஜாவும் த்ரில்லர் தான். அது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அது. பட் ஆனால் 2த்துக்கும் இப்போது அப்புறம் வந்து டைரி இருக்குது. அதுவும் நான் டைரி ரொம்ப நல்லா வந்திருக்கு, தேஜாவும் நல்லா வந்திருக்கு, டி பிளாக்கும் நல்லா வந்திருக்கு, எல்லா படங்களும் நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் த்ரில்லர் எதுவும் கிடையாது. அப்புறம் லைக்காவில் ஒரு படம், அது இன்னும் டைட்டில் வைக்கலை. அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. அது வந்து ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கும். அது புது டைரக்டர் பிரபுன்னு பண்ணியிருக்காரு. இப்போ இந்த மீசா கேட்டப் வந்து இப்போ நம்ம ராட்சசி டைரக்டர் கௌதம் இருக்காருங்களா, அவரோட இப்போ ஷூட் போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ இந்த படத்தில் பை சான்ஸ் ரொமான்ஸ் ஏதாவது இருக்குது? ஸோ அந்த ரொமான்டிக் சீன்லாம் நடிக்கும்போது வந்து, ஏன்னா நீங்கள் அதிகமாக ரொமான்ஸ் சீன் பண்ணதில்லை தான், ரொமான்டிக் சீன்லாம் நடிக்கும்போது ஏதாவது ஷை ஃபீல் அந்த மாதிரி அது கேரக்டரே கொஞ்சம் வெறப்பாக தான் லவ் பண்ணுவோம். அந்த கேரக்டர் லவ் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த படத்துக்கு கண்டிப்பாக வந்து நிறையா ஒரு சக்ஸஸ் மீட் வைக்கணும், அந்தளவுக்கு ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு விஷயம் சொல்லிக்கிறேன். இன்னும் நீங்கள் இதே மாதிரி நிறையா படங்கள் நடிக்கணும். தேங்க்ஸ். ஆனால் கண்டிப்பாக சக்ஸஸ் மீட் வச்சுருவோம். ஆண்களுக்கான பைக்கர்ஸ் ஷாம்பு, ஸ்டாப் அட் நதிங்.